வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அவர் வந்து யோகா ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் வரார் இன்றைக்கி. அதனால் நான் எனக்கு என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் தக்காளி சாதம், அதுக்கு வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள், அதாவது வெஜிடபிள் ரைஸு இல்லை ஃப்ரைட் ரைஸ் எப்படியும் சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பன்னீர்லாம் போட்டு ஒரு கறி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பீர்க்கங்காய் போட்டு ஒரு சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே தயிர் சாதம் இருக்கும் டெஃபினட்டாக, அதனால அது தயிர் சாதமும் இருக்குது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். பாருங்க, நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து தக்காளி சாதம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, ஒரே ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் புதினா இலை, காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்க போகிறோம், உப்பு தேவையான அளவு. இது கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம். பாருங்கள், 2 கிராம்பு, பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, பாருங்கள் இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, 2 வெங்காயம் மீடியம் சைஸில் நல்லா 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுது. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி. அப்புறம் உப்பும் சேர்த்துடலாம் இப்போவே. வந்து நல்லா தக்காளி நல்லா தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கணும். நம்ம வந்து மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பிறகு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. இப்போ திறந்து பார்த்துட்டு நல்லா கலரி விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இன்னும் 2 நிமிஷம் கூட மூடி வைக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ இதுலேயே வந்து காரமெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன், புதினா எல்லாம் கொஞ்சம், இது பிச்சு போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படியே போடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து பாஸ்மதி அரிசி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். நான் வந்து 1 கப்பு, நல்ல பெரிய கப்பில் 1 கப்பு அரிசி போட்டு வேக வச்சு பாதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பாஸ்மதி அரிசி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுடைய தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லை வெஜிடபிள் ரைஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது என்னோடய ஸ்டைல். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு ஒரு ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பண்ணுறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுத்து. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி. நான் வந்து இதுக்கு பூண்டு சேர்க்கல, இஞ்சி மட்டும் சேர்க்குறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் லைட்டாக வதங்கணும், அவ்வளோதான். பாருங்கள், கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கலாம்.
பீன்ஸு, கேரட்டு பீன்ஸ் ரெண்டும் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். சாத்துக்கும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், குடமிளகா எல்லாமே காய்கறிலாம் வந்து முக்கால்வாசி வந்து வதங்கிடுது. வதங்கின உடனே நான் வந்து காரத்துக்கு மிளகு பொடி மட்டும்தான் சேர்க்குறேன். ஸோ காரத்துக்கு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துப்போம். வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு கூட பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரியான ரைஸ் தான் இது. இப்போ சாதம் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை. அதை வந்து உதுத்து போட்டுடலாம். இதில் இப்படி உதுத்தாப்பில் போடுங்க. உடையாமல் அதே மாதிரி உடையாமல் கலரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு பொடி இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயத்தாள். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அடுத்தது வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி, அதாவது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பில் வந்து கடாய் போட்டாச்சு. எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி வந்து 2 சேர்ந்து 1 ஸ்பூன். அப்புறம் வெங்காயம், இந்த க்யூபாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. கொஞ்சம் வதங்கட்டும், ஒரே நிமிஷம். கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டு பீன்ஸு நல்லா வதங்கட்டும். கேரட் பீன்ஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ வந்து பேபிகார்ன், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான உப்பு போட்டுருவோம். ஒரு பிரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு போட மறந்துட்டேன். அதையும் சேர்த்து போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு மூடிடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவேன். பாருங்கள், ஒரு 3/4 பதம் வெந்துடுத்து. இப்போ வந்து கட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா இலை. விதை இல்லாமல் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து புதினா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ வந்து காரமெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். மைல்டாக தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் தனியா பொடி அது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து வெந்தயமும் ஜீரகமும் வறுத்து ட்ரை வால்நீரில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வேணுங்க கூட இந்த கறிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது ஒரு 1/4 டீஸ்பூன்.
போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து இது வந்து ஒரு 4 முந்திரி 4 பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டு அரைச்சிருக்கேன். வேணுன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அலம்பி தண்ணி விட்டுருவோம் நாம. பாதாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்தவொடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துடுத்து. இப்போ வந்து மேலாக கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிஷ் நம்ம பார்க்க இது ரெடி ஆகிடுது. நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பீர்க்கங்காயும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு தால், பீர்க்கங்காய் அதாவது கிரேவின்னு சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ அதை பார்க்கலாம். நாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம பீர்க்கங்காயும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு தால் இல்லை கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஏற்கனவே கடாய் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டம். பாருங்க எண்ணெய் காஞ்சிடுத்து. ஜீரகம் தாளிச்சிக்கலாம். சின்னதாக ஒரு வெங்காயம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இதுதான் நான் இன்றைக்கி போட போகிறேன். பச்சை மிளகா காரம் மட்டும்தான். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. நான் வந்து சின்னதாக ஒரே ஒரு பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நீங்கள் எண்ணெயிலே போட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஸோ வதக்கிடலாம். நல்லா வெந்துடும் கூட இதுலேயே. இதே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் பீர்க்கங்காய் நல்லா வெந்துருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருக்கு. இப்போ வந்து நான் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கரண்டி பருப்பு வந்து பாசி பருப்பு இது வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதிலே வந்து மேலாக வந்து கரம் மசாலா போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கரம் மசாலா. ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் நல்லா சேர்ந்து கொதிச்செடுத்து இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு போட்ட தாலும் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்துடலாம். பாருங்கள் இப்போ நான் ஏற்கனவே வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து சப்பாத்தி இட்டுடலாம். அடுப்பில் கல் போட்டிருக்கேன், அதுவும் காஞ்சின்னு இருக்கு. ஒரு 2 சப்பாத்தி இட்டு காமிச்சிடுறேன். கல் காஞ்சிடுது. இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆகிடுது. இப்போ எல்லா ஐட்டமுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். தயிர் சாதம் தான், அதை நான் கலந்துட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தயிர் சாதத்துக்கு வந்து கடுகு தாளிச்சிடலாம். ஆக்சுவலாக நிக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கடுகு அதாவது வரமிளகா தாளிப்பா, இல்லைனா பச்சை மிளகா போடணும், இல்லை இஞ்சி போடணும். நான் சும்மா வந்து பெருங்காயத்தை ஏற்கனவே போட்டேன். பெருங்காயம் போட்டு கடுகு மட்டும் தான் நான் தாளிச்சு கொட்டுவேன்.
கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம பண்ண டிஷ் எல்லாமே ரெடி ஆகிடுது. சப்பாத்தி, அதுக்கப்புறம் தக்காளி சாதம், தயிர் பச்சடி சொன்னோம் இல்லையா, ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம், தேவையான உப்பு போட்டு தயிர் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யோகா ஸ்டூடெண்ட், எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. இவர் பேர் வந்து அற்புதன் விஜய். அவரே வந்துட்டார், அவரையும் கூப்பிட்டுறேன். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாகவே எங்களுக்கு யோகா ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கார், ஃப்ரெண்டாகவும் இருக்கார். கூப்பிட்றேன், வாங்க. அது மட்டும் இல்லை, இவர் ஒரு நடிகர். நீங்கள் பார்த்துருக்கலாம், குள்ளநரி கூட்டம், அப்புறம் வரும் வேட்டைக்காரன், அப்புறம் வேறு என்னெல்லாம் படம் நடிச்சிங்க? அப்புறம் குட்டி புலி, கத்துக்குட்டி, அப்புறம் சேதுபதி, அப்புறம் இப்போ ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. அதை விட நல்லா பாடுவார், அதனால ஒரு பாட்டு மாத்திரம் பாட சொல்லுவோம் நம்ம. எனக்கு அவர் பாடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு பாட்டு பாட சொல்லுவோம். வந்தோடனே பாட்டா? பாடு. சரி, ஓகே. இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனது, நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும் ஏன் தன்னே ஞாபகம். தேங்க்யூ. இவர் வரார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சமையல். நான் சொல்லியிருந்தேன், சப்பாத்தி, அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸும் சொல்லலாம், நீங்கள் வெஜிடபிள் ரைஸும் சொல்லலாம், அது உங்கள் விருப்பம், எப்படி பலமாக இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம், அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி, இது வந்து தால், தயிர் பச்சடி ஆஸ் யூஷுவல், சப்பாத்தி, தயிர் சாதம், நம்மளோட ஸ்பெஷல். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் டேஸ்ட் கூட பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. ஓ, சப்பாத்தி எனக்கு எப்படியோ பிடிக்கும், தெரிஞ்சு செஞ்சுருக்கீங்க கரெக்டாக. இப்போ இவ்வளோ வருஷமா வரீங்க, இது கூட எனக்கு தெரியாமல் இருக்குமா? பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்களேன்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. இருங்க, ஃபர்ஸ்ட் சப்பாத்தி. ஸ்வீட்டு நான் வாங்கினது தான். அது ஓகே ஓகே, தயிர் சாதம் ஓகே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி. இது எப்படி வேணாலும் தொட்டுக்கலாம் நம்ம. ஆமாம், இதோட இது கொஞ்சம் இருங்க, சாப்பிட போகிறேன். ரியலி சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை, நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். இந்த டிஷ்ஷும் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது, இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லைங்க. அதுவும் என்னோடய ஃபேவரட் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. அடுத்து தயிர் சாதம். ஓ, தயிர் சாதத்துக்கு வேறு தயிர் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் இருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்பூன். ஆமாம், ஸ்பூன் பெருசாக இருக்குது. வழக்கம் போல் தயிர் சாதம் சூப்பர். இது என்ன? இது வந்து ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் சொல்லலாம், ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான், எது ஈஸியாக பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ ஃப்ரைட் ரைஸ், மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நைஸ். எப்படி எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க, சான்ஸே இல்லை. இது வந்து தக்காளி சாதம். இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய சூப்பர் லஞ்ச் மெனு. ஓகேவா? நீங்களும் பார்த்துருப்பீங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி யாராவது வந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.